ஹாய் ப்ரோ வியூவர்ஸ். இன்னைக்கு நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்டர் தனுஷ் ரீசெண்டாக இப்போ டேரக்ஷனில் இன்வால்வ் ஆகிட்டு வராரு. அதில் இப்போது லாஸ்ட்டாக டேரக்ட் பண்ண மூவி தான் இட்லி கடை. இந்த இட்லி கடை மூவி வந்துட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெரிய அளவில் ரீச் இல்லைனாலும் படம் வந்துட்டு ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் பெற்றிருந்துச்சு. படம் டீசெண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அண்ட் இப்போ வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு அவரோட ஆக்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இது வந்துட்டு ரொம்ப கிளியரான சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்துட்டு டேரக்ஷனை வந்துட்டு கைவிடாமல் ஒரு பக்கம் அதையும் வந்துட்டு தேடிட்டு இருக்காரு, சரியான கதையை வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா மிருனால் தாக்கூர் இருக்காங்க. அவங்க தமிழ் சினிமாவில் சீதாராமன் படம் மூலியமாக எல்லாருக்கும் பிரபலமானாங்க. அந்த ஒரு படம் மூலியமாகவே ஒரு பெரிய ஃபேனை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஹிந்தி மற்றும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பெரிய மார்க்கெட் இருக்குது. அண்ட் இப்போ என்ன வந்துட்டு டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்துட்டு ஒரு ஸ்டோரியை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்துட்டு மிருனால் தாக்கூர் தான் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அவர் வந்து சூஸ் பண்ண கதை வந்துட்டு விமன் சென்ட்ரிக் மூவியாக இருக்க போகுது. விமன் சென்ட்ரிக் மூவிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ வந்துட்டு நயன்தாரா ஒரு மூவியில் லீட் ரோல் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸை ஈஸியாக தேட்டருக்கு கூட்டிகிட்டு வந்துடும். ஆனால் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் ரோல், கேரக்டர் ஓரியன்ட் ரோல் இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயினாக அவங்க மட்டும் நடிக்கிறதுனால ஒரு பெரிய மார்க்கெட் பிடிச்சி கொண்டு வராங்க. அதே மீதி இருக்க ஹீரோயின்ஸ்க்கு பாசிபிளான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இப்போ சுச்சுவேஷன் மாறிட்டு இருக்கு. கண்டென்ட் நல்லா இருந்தால் போதும், ஆடியன்ஸ் வந்துட்டு மூவியை வந்துட்டு பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. விமன் சென்ட்ரிக்காக இருந்தாலும் அதே தான். ஆனால் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது விமன் சென்ட்ரிக் ரோலுங்கிறது ரொம்பவே வந்துட்டு கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். அப்போது இந்த மூவிக்கு வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுது. அண்ட் இந்த மூவி எப்போ நடக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1960 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக மறுபடியும் ஒரு பெரிய செட் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த டைமில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத ரீக்ரியேட் பண்ணணும். அண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அந்த காலகட்டத்தில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ வந்துட்டு இதில் நிறைய இன்வால்வ்மெண்ட் தேவைப்படுது அண்ட் நிறைய எஃபோர்ட்ஸும் தேவைப்படுது. இங்கே தனுஷ் ஒரு பக்கம் கரை அண்ட் ராஜ்குமார் டைரக்ஷனில் இன்னொரு மூவி வந்துட்டு கமிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுலலாம் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது அவர் ஆல்ரெடி டைரக்ஷனும் பண்ணியிருக்கிறதுனால இதை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிடுவார் அப்படின்னே சொல்கிறாங்க. அண்ட் மிருனால் தாக்கூர் வந்து இந்த கதைக்காக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மிருனால் தாக்கூர் பற்றி சொல்லணும்னா அவங்களோட ஆக்டிங் ரொம்ப வந்துட்டு நேச்சுராகவே இருக்கும். அதுவும் எமோஷனல் சீனில் ஈஸியாகவே கனெக்ட் ஆகிடுவாங்க. அதனாலேயே வந்துட்டு இந்த ஸ்டோரிக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு நம்மளோட தமிழ் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காகவே ஒரு வில்லேஜில் இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து நமக்கு கனெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் மூவி எப்படி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பேசிகிட்டு இருந்தாலும் ஆல்ரெடி தனுஷ் மற்றும் மிருனால் தாக்கூர் பற்றி ஒரு ரூமர் வந்து வெளியாகுச்சு. அண்ட் அதை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு பஸ் வந்து கிளம்பி இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் பியூர்லி வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ வந்துட்டு இதெல்லாம் மீடியாவில் வந்துட்டு சாதாரண விஷயம். ஃபஸ்ட்டு ரூமர் ஸ்டார்ட் ஆகுறது அண்ட் அதோட பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் ஆகுறது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படாத ப்ராஜெக்ட். அதனாலே வந்துட்டு இது வந்துட்டு பெரிய ஹைப் இல்லாமல் இருந்தாலுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.